இதில் 108 வாராகியும் வந்து இப்படி இந்த கையில் இப்படி எடுத்துட்டு சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு வரும்போது உங்கள் ராசி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு வைப்ரேஷன் உடம்புக்குள்ளே ஏற்படுத்தும். மனசுக்குள்ளே இந்த சாமிக்கு நம்ம பண்ணிக்கலாம், இந்த சாமிக்கு பண்ணிக்கலாம் வைப்ரேஷன். ஒரு புடவை எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இது எடுக்கலாம் அது எடுக்கலாம் தோணுது, அதுவே நம்ம மனசுக்குள்ளே தோணும். அந்த சாமிக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த பாட்டில் வரது, பாட்டில் வந்துட்டு கை மேலே ஊற்றி கை மேலே ஃபஸ்ட்டு ஊற்றி அம்மாவுக்கு சொட்டை இல்லாமல் எல்லாம் போட்டு அவசியமும் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணோம், மனசார சாமி கும்பிட்டுக்கணும். எது எனக்கு இது நிறைவேறணும், எனக்கு 3 மாதத்துக்கு நடக்கணும், எனக்கு 6 மாதம் நடக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், அதுமாதிரி மனசார வேண்டிக்கிங்க. நீங்களே ஒரு டைம் அந்த மாதிரி அந்த கையிலே வச்சுட்டு போகும்போது அது நடந்துச்சுன்னா மறுபடியும் இந்த கோயில் வந்து மறுபடியும் அபிஷேகம் சரிங்களா. கும்பிட்டு சுற்றிட்டு வாங்க. நான் சொல்றது இந்த ராசி அந்த ராசி அவங்க ராசி நட்சத்திரம் வச்சிருக்கேன். நீங்கள் சுற்றிட்டு வந்துருங்க, அப்போ தெரியல. ஒவ்வொரு வாராகி, இது சிங்காரோட வாராகி, கல்யாண வாராகி, குழந்தை வாராகி, கல்யாணம் வேணும்னா பாருங்க, கல்யாண வாராகி நம்ம கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டிங்களா, கும்பிட்டுக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தோணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தோணும். அந்த சமயம் அபிஷேகம் பண்ணி இதுமாரி பண்ணுவீங்க சரியா. ஆமாம், அந்த சமயம் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 2 சாமிக்கு மட்டும் தான், எல்லா சாமிக்கும் இல்லை. ஒரு பாட்டில் 2 பேர் பண்ணலாமா, பாதி பாட்டில் இந்த மகும் பாதி பாட்டில் இந்த மகும் பண்ணிக்கலாம். கிட்ட போயிட்டு அபிஷேகம் பண்ண வச்சிருக்கோம். இதுமா அப்புறம் அபிஷேகம் பண்ணி கற்பூரம் பத்தி இருக்குல்ல, கற்பூரம் போட்டு கல்பு ஊதுபத்தி போத்தி சாமி கும்பிட்டு எங்கேயா சொல்லி விட்டுருங்க. கற்பூரம் போட்டி சாமி கும்பிட்டுருங்க. ఆరోగ్యం పత్తి మొక్క అంటే భూమి పత్తి మొక్క అంట. మీకు ಯಾವ దేవుని దగ్గర అనిపిస్తుందో అదే బిడ్లు కావాలా అనే దానికి అమ్మ బిడ్లు పెట్టుకోవాలి. ఇదా కొంచెం ఇప్పుడు அது நம்மளுக்கு தெரியாது. எது எங்கே இருக்குது கொல்தை வச்சுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களா, பாருங்க. அப்படியே பார்த்துன்னு வாங்க, அப்படியே பார்த்துன்னு வாங்க. భూమికి కావాలంటే ఇక్కడ பூமிக்கு சைனானா அந்தம்மா பத்துனுக்கிற அம்மா கூட செய்யுங்க. அந்த 2 சாமிக்கு செய்யுங்க. నువ్వు సరస్వతికి వస్తావా? నువ్వు ఈ మొక్కని పోతారా దేవుడికి మంచిగా అనిపించేది, తలకేసుకొని పోతే అనిపిస్తుందా? ఆయన ఇప్పుడు మారుతా ఉన్నాడు సార్, బిజీ ఇద్దరా పోయి ఫుల్ ట్రావెల్ మాట్లాడిపోతారు సార్. ನಾನು ಇಲ್ಲಿ ವಾರಾಗಿಯಮ್ಮ ಟೆಂಪಲ್ಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ವಾರಾಗಿಯಮ್ಮ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಮಾಡೋಕ್ಕೆ ತೊಗೊಂಡಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ 108 ದೇವರಿದೆ. ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ದೇವರು ಮಾಡಬಹುದು ಅಂತ
யார் ಏನು ಸರ್ ಹಾಂ ಅದೇ ಸರ್ ಇಲ್ಲಿ 108 ದೇವ್ರು ಇದೆ ಯಾವ ದೇವ್ರಿಗೆ ತಗೊಂಡು ಗೊತ್ತಿಲ್ಲ ಹಾಂ ಸರ್ ತುಪ್ಪ ದೀಪ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ ಹಾಂ ಸರಿ ಸರ್ நீங்கள் எந்த ஊர் பெங்களூர். பெங்களூர்ந்து வந்தீங்களா? சரி சரி. அம்மா இது ஓப்பன். ರೈಟ್ ಸೈಡಲ್ಲ ಲೆಫ್ಟ್ ಸೈಡಲ್ಲ ಸರ್ ರೈಟ್ ಸೈಡ್ಗೆ ಹಾಂ ಸರಿ ಸರ್ ಅಮ್ಮ ಹೇಳ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಏನು ಸರ್ ಹಾಂ ಹೌದು ಸರ್ ಎಸ್ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋ ಥರನೇ ಇದೆ ಓಕೆ ಸರ್ அந்த அம்மன் வராங்க அவங்க தான் வீடு நம்ம அந்த அபிஷேகம் அந்த மஞ்சள் குங்குமம் வைங்க. ஆமாம் அந்த அம்மன் மனசாரம்மா எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது நான் நல்லது தான் பண்ண எல்லாத்துக்கும் நான் யாருக்குமே தீங்கு பண்ணல ஆனால் நீங்கள் எனக்கு நல்லபடியாக பார்த்து கொடு நாங்கள் பழைய நிலைமையில் வந்தோம் அப்படின்னா நாங்கள் பேர் சமாளம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து நான் சொல்ல புரியுது அவங்களோட பூஜை பெருசாக நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் எல்லாமே ரெடி ஆகணும் 6 மாதத்துல ரெடி ஆகும். என்னது 6 மாதத்துல ரெடி ஆகும். சைன் வச்சுக்கோங்க சரி. நிச்சயமாக இந்த கோயில் வந்து வாக்கு சொல்கிற வரம் கொடுக்கணும். இது வேணுமா எடுத்துகிட்டு போ இது வேணுமா எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் 2 பேர் சேர்ந்து அந்த பண்ணிக்கணும். அந்த மாதத்துக்கு 2 பேர் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். மனசில் கொடுக்காரதுலாம் சொல்லிக்கணும். 6 மாதம் டைம் வச்சுக்கிட்டு என்னது இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே எல்லாமே செய்யணும் சரிங்களா. நல்லா எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எடுங்க. ఉంది ఉంది ఇడు ఉంది మా ఏ నమస్కార సార్ అని చెప్పేసి మాట్లాడు ನಾನು ಯಾವ ದೇವ್ರಿಗೆ ಮಾಡಬೇಕು ನೋಡ್ಕೋ దాంట్లోనే ఉంది చూడు ಇಲ್ಲ ಸರ್ ಇಲ್ಲ ಸರ್ ಕಡಿಮೆಕಾಯಿ ఉంది ಇದೆ ரெண்டு சாமிக்கு வச்சுக்கோங்க. ஊற்றுங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க பரவாயில்ல. பூ அது ஒரு தட்டு தான் இதுமா பூவெல்லாம் இல்லை. போதும் அந்த சாமிக்கு வச்சுக்கோங்க.